ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே லைக் கொடுத்துருங்க. இன்னொரு விஷயம், நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்களும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதை ராஜம் கிஷன் அவர்கள் எழுதிய வே அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. வே அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு எழுத்து தான். ஓகேவா? ஆனா அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஸோ வேக்குண்டான அர்த்தத்தை முதல்ல பார்த்துடலாம். வே அப்படிங்கிறது மறை, அதாவது மறைதல், மறைந்திருத்தல் அப்படின்னு பேரு. வேடன்னு சொல்றோம் இல்லையா? வேடன் என்ன பண்றாரு? மறைந்திருந்து தான் விலங்குகளை வந்து வேட்டையாடுவார். அதனால வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறைந்திருத்தல், நேரடியா வெளிப்படையா இல்லாம மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த கதையை வந்து ராஜம் கிருஷ்ணன் அம்மா அவர்கள் எழுதியிருக்காங்க. ஒரு குடும்ப சிறுகதை. கேட்கலாமா? படிப்புக்கும் வேலைக்கும் தகுந்த வேஷமிடத்தான் அவளுடைய சம்பாத்தியம் சரியாக இருந்தது. இதுதான் கதையினுடைய தீம். கதைக்குள்ள போலாம். இன்றைக்கேனும் கட்டாயம் கேட்பார்கள் என்ற சபலத்துடன் வீட்டு படியேறினாள் மாலதி. கண் சோர, நடை துவள, மச்சுப்படி ஏறுகையில் விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமே என்ற உணர்வில் கையால் சுவரை பற்றி கொண்டாள். கூடத்தில் இருந்து மங்களத்தம்மாளின் கீச்சுக்குரல் ஒலித்தது. இறைவனின் படைப்பில் உண்டான மாதிரிகளில் மங்களத்தம்மாளின் குரல் ஒரு தனி மாதிரி. அது தடிக்கவும் தடிக்கும், கீச்சென்று செவிகளில் பாயவும் பாயும். ஊர் உலகத்து கல்யாணமா நடந்திருந்தா தான் கேள்வியே இல்லையே. மாலதிக்கு நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. மச்சுப்படி அவள் காலை அனுப்ப மறுத்து பிடித்து கொண்டது. மங்களத்தம்மாள் நெருப்பு குச்சியை கிழித்து தீ வைப்பாளோ என்பது அவளுடைய யூகம்தான். ஆனால் பற்றும் இடம்தானா? பற்றும் இடம்தான் என்பது விளங்க அவளுக்கு வெகுநேரம் ஆகவில்லை. சீமை கடந்து இப்ப அவன் போக போகிறான்னு தெரிஞ்சிருந்தா இவளை வீட்டுக்கு கொண்டான்னு சொல்லியிருக்கவே மாட்டேனே. என்னவோ பண்ணிக்கிட்டான், பிறகு பார்த்துக்கிடலாம்னு இருந்திருக்கலாமே. இப்ப இந்த விஷயமும் தெரிஞ்ச பிறகு மனசு குறுகுறுன்னு உறுத்துது. நான் என்ன கேட்கறது? இல்ல சம்பந்தி சீராட முடியுமா? உங்க பொண்ணு இப்படி இருக்கிறா. ஏதோ அந்த காலத்துல தாய் வீட்டுல செய்யறத செய்யணும்னு சொல்லுங்க. கஷ்டம் தாங்கம்மா. குலம் இல்ல ஜாதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எலிசா என்னதான்னாலும் அவங்க தொட்டு நீங்க எடுத்துக்கிட முடியுமாம்மா? அது எப்படி முடியும்? எனக்கு எங்கே மனசு துணிகிறது? நிஜமா சொல்றேன் என்று குரலை தாழ்த்தி கொண்டால் மாலதியின் கணவனை பெற்றவள். ஏதோ உத்தியோகம்ங்கிற சாக்குல வெளியே போகட்டும் வரட்டும், இருக்கட்டும்னு பின்னையே வச்சிருக்கிறேன். வீட்டுக்குள்ள அவளை வச்சுக்கிட்டு உள்ள தொட்டு ஒத்தாசை செய்ய சொல்ல முடியுமா? ஏதோ இவன் தான் ஏடா கூடமாக கொண்டு வந்துட்டான்னா இன்னும் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடமா கல்யாணம் ஆக வேண்டாமா? இவ வீட்டுக்கு வந்தப்புறம் இந்திரா வீட்டுல இருந்து யாருமே வர்றதில்ல. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? வேதாண்ட முடியல. முள்ளுல சிக்கிட்டா போலதான் இருக்கு. அது எப்படிங்க தாண்ட முடியும்? பொண்ணு வேணா ஏதோ படிச்சா வேலை செய்யறா, நல்லா உடுத்தி சிரிச்சு பேச எல்லோரும் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாலும் மண்ணு மண்ணு தானே. பூவை எடுத்துட்டாலும் கிழங்கு எடுத்துட்டாலும் மண்ணை பூசிக்க முடியுமா? அப்ப மகனும் வர வருஷம் ஆகும் இல்லையா? ஆமா, பேர் காலம்னா என்ன செய்வீங்க? என்ன செய்யறது? ஆஸ்பத்திரி இருக்குது. பெத்த பின்னாடி அவங்க அக்காளுக்கோ அம்மாளுக்கோ சொல்லி அனுப்புறது. வந்து பார்த்துட்டு போறாங்க. இங்கே அவ தான் வந்துட்டா. அவங்களையெல்லாம் கொண்டாடி சம்பந்தி உறவு முறை காப்பாத்தணுமா? இதை சொல்லிவிட்டு கோமதி பெருமூச்சு விடுமுன் கடைசி குட்டி செண்பகம் அண்ணி நிற்பதை பார்த்து செய்தி அறிவித்து விட்டாள். மச்சுப்படியில அண்ணி நின்னு பாக்குதுமா. அந்த வே தாண்டாத அம்மையின் விரிந்த அனுபவம் முழுவதும் அந்த 10 வயசு மூளைக்கு அத்துப்படி. அண்ணன் ஆபீஸிலிருந்து அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று முரண்டி கொண்டு ஒரு நாள் மாலை மாற்றிக்கொண்டு கூட்டி வந்திருக்கும் அண்ணி பார்ப்பதற்கு அழகாகவும் பேசுவதற்கு ஆசையாகவும் எல்லார் வீட்டு பெண்களையும் போன்றவளாகவே இருந்தாலும் அவள் தங்களுக்கு சமமானவள் அல்ல என்பது செண்பகத்துக்கு தெரியும். அவள் தொட்டு அம்மா உணவு கொள்ள மாட்டாள் என்பது மாலதிக்கு தெரியாவிட்டாலும் செண்பகத்துக்கு தெரியும். அவள் விடுத்த எச்சரிக்கையில் மங்களத்தம்மாள் சட்டென்று கிளம்பிவிட்டாள். அடடே, மணி 5 அடிக்க போச்சா என்பது முற்றுப்புள்ளிக்கான அடையாளம். மாலதி மச்சுப்படியில் நின்றபடி குச்சி கொளுத்தி விட்டு போகும் மங்களத்தம்மாளை பரிதாபத்துடன் நோக்கிவிட்டு மேலே ஏறினாள்.
காதல் பாதை கரடு முரடானதுதான். கல்யாணம் ஆகும் வரைக்கும் தான். நாவலிலும் சினிமாவிலும் அந்த பாதையை நீட்டி காண்பிப்பார்கள். பணம், அந்தஸ்து, ஜாதி எல்லாவற்றையும் தாண்டி குதித்துவிட்டு பரிசை பெறுவது போல. கதை புனைபவர்கள் கதையை கல்யாணத்தில் முடித்து விடுவார்கள். ஆனால் கரடு முரடான பாதை கல்யாணத்தில் தொடங்கித்தான் நீள்கிறது. மாலதி எடுத்ததற்கெல்லாம் அழும் பிறவி அல்ல. அழுவதனால் ஆறுதல் உண்டாகிறது என்று நினைப்பதற்கும் மாறாக சக்தியே செலவாகிறது என்று தெளிந்து கொண்டவள். அதிலும் மனவாழ்வினால் ஏற்பட்ட மாறுதலுடன் 8 மணி நேரம் அலுவலக அறையில் இயந்திரம் போல் இயங்கிவிட்டு வந்திருக்கும் அவளுக்கு அழக்கூட அன்று சக்தி இல்லை என தோன்றியது. படுக்கையில் சோர்ந்து விழுந்தாள். தாய் வீட்டுக்கும் இவர்கள் அனுப்பப் போவதில்லை. இவர்களும் ஆதரவு கொடுக்க போவதில்லை. நம்பிய ஆதரவோ 6000 கல்களுக்கு அப்பால் நாட்டு நலனுக்கான தொழில் வளர்ச்சி திட்டத்துக்காக பணியாற்ற பயிற்சி பெற போயிருக்கிறது. இதுவா வெற்றி? மாலதி, கீழே வந்து காப்பியை குடிச்சிட்டு போக கூடாதாமா? மாமியின் குரல்தான். மங்களத்தம்மாளை போன்ற அண்டை அயலாருக்கு எத்தனை ஆதரவாக படும் குரல். மாலதிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றே தோன்றவில்லை. தலை குடை ராட்டினத்தில் சுற்றுவது போல் சுழன்றது. அந்த சுழற்சியில் அரும்பு பல்வரிசை தெரிய பார்வையின் தீட்சண்யமும் மூக்கின் கூர்மையும் அவளை விழுங்க வருவது போல் ஒருமித்து போர் முனை நிற்க, ஜாலக் கதிரவனும் நீல கடலோரமும் மாலை மயக்கும் துணை புரிய, கோமதி பெற்று வளர்த்து ஆளாக்கிவிட்ட பிள்ளையின் பிடியினின்று திமிர வழியின்றி விழுந்துவிட்ட காட்சிகள்தான் பவனி வந்தன. உனக்காக எந்த மலையையும் தாண்டி குதிப்பேன் மாலு என்றான் அவன். உங்களுக்காக நான் எந்த அலையையும் பொறுப்பேன் என்றாள் அவள். எல்லாம் அப்போது இன்பக் கனவுகள். இப்போது வெறும் நினைவுகள், நடப்புகள். அவன் கன்னத்தை நிமிண்டிய குறுகுறுப்பு இப்போதும் அவளுக்கு புல்லரிப்பை உண்டாக்கினார் போல் இருந்தது. அசட்டுத்தனம், பிரச்சனை அப்போது எங்கே தீர்ந்தது? ஆரம்பம்தான். ஏன் படுத்துட்ட மாலதி? உடம்புக்கு என்ன? தொட்டு பார்க்கட்டுமே என்று அலும்பு பிடிக்க விரும்புபவள் போல மாலதி கண்ணை மூடிக்கொண்டாள். உடம்பு சரியில்லையா? தூங்குறியா? மாலதி, மாலதி, மயக்கமா என்ன? சம்பகம், சம்பகம், இங்க வந்து அண்ணிய தொட்டுப்பாரு. செண்பகம் வரும் வரையிலும் மாலதி பொறுக்கவில்லை. களைப்பா இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல. காஃபி குடிக்க வரலன்னு பயந்து போன. இப்பவே பிடிச்சி லீவு கொடுப்பாங்களா? வேணும்னா எடுத்துக்கலாம் மாமி. வேணுமா? பங்கஜம், சம்பா, ரகு எல்லோரும் வெளியே காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிடுவாங்க. எப்படி பொழுது போகும் உனக்கு? வேணும்னா எடுத்துக்க. இல்ல, அசதியா இருக்குது. இப்ப அப்படித்தான் இருக்கும். இப்ப வேற லீவ் எடுத்தா அப்புறம் பேரு காலம்னா லீவ் இருக்குமா? மாமி நிற்கவில்லை, போய்விட்டாள். லீவு, லீவு வேணுமா வேண்டாமா? இப்படி ஏற்பட போகிறதென்ற எண்ணமே அப்போது போகவில்லையே. நீங்க திரும்பி வரும் வரையிலும் நான் எப்படி இருப்பேன் என்று அவள் கேட்டாள். என்றாலும் இயல்பான பிரிவின் வெம்மைதான் சுடுவதாக இருவரும் எண்ணியிருந்தார்கள். மாமியும் மாமனும் புதுமை மாறாமல் இருந்த புதுசு. உனக்கென்ன, நீதான் அம்மாவையும் சரியா காக்கா பிடித்து விட்டாயே. ஓடி ஓடி அல்லவா உனக்கு அம்மா உபசாரம் செய்கிறாள் என்று அவனும் சிரித்தான். குடும்பத்தில் ஒருத்தி என்று உலகுக்கு முன்னே ஏற்றாலும் உள்ளத்திற்கு ஏற்கவில்லையே. உலகுக்கு முன் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? வீட்டுக்குள் தாராளமாக வளைய வர முடியாத கொண்டியால் அல்லவா பூட்டப்பட்டிருக்கிறது. மாலதி கீழே இறங்கி வந்து முகத்தை கழுவிக்கொண்டு வரும் முன் வெளியறை மேஜை மேல் காஃபி பலகாரம் கொண்டு வந்து மாமி வைத்து விட்டாள். பங்கஜம் எங்க? காலேஜிலிருந்து வரலையா? என்ன நீ? வாயில் பஜ்ஜியை கடித்துக்கொண்டே சமையலறையில் இருந்து பங்கஜம் ஓடி வந்தாள். மாலதிக்கு இந்த சுதந்திரம் ஏது? காஃபியை விழுங்கிவிட்டு மறுபடியும் மாலதி மாடிக்கூண்டில் பதுங்கிவிட்டாள். வாய் திறந்து பேசாமல் செயல் முறையில் மாமி காட்டும் சாதுரியம் மாலதிக்கு எவ்வளவு கசப்பில் எண்ணினாலும் சாதுரியமாகத்தான் இருக்கிறது. மாலு, எத்தனையோ நாட்களுக்கு பிறகு அன்பும் ஆதரவும் தேனாக வந்து பாயவே மாலதி பந்து போல எழுந்து வந்தாள். வாக்கா, அத்தானும் வந்திருக்காங்களா? வாங்க. அட போக்கிரி ராஜு. என்னாமா,
நீதான் அரும்பாக்கம் பஸ்ஸையே மறந்துட்டேனாலும் நாங்க மறக்க முடியுமா? எத்தனை மாசம் இப்ப மாலு? என்னத்தான் நிக்கிறீங்க? உட்காருங்க. நாற்காலியை இழுத்து போட்டு செல்லப்பனை உட்காரச் சொன்னாள். குழந்தையை தூக்கிக் கொண்டு முத்தமழை பொழிந்தாள் மாலதி. இந்த பையன் மறந்துட்டானாக்கா? என்னமோ முழிச்சு முழிச்சு பாக்குறானே. அக்காளும் தங்கையும் குழவிக் கொண்டிருக்கையில் செண்பகம் வந்து எட்டி பார்த்து விட்டு போனாள். மாமி சற்றைக்கெல்லாம் மூச்சிறைக்க மாடி ஏறி வந்தாள். சுகமாமா, மாசமா இருக்குதுன்னு கேள்விப்பட்டு வந்தோம் என்றாள் ருக்கு. அக்காளுக்கும் தங்கைக்கும் எத்தனை வித்தியாசம்! கட்டை குட்டை நல்ல கருப்பு. வெள்ளையிலே மாங்கை போட்ட புடவை நன்றாகவே இல்லை. மில்லில் ஏதோ 100 ரூபாய் சம்பளம் வாங்குபவன் பெஞ்சாதி அவள். தேங்காய்ப்பூ துண்டும் எண்ணெய் கோத்து நிற்கும் தலையும் செல்லப்பனை சமமாக மதிக்க கொஞ்சம் கூட அவளுக்கு தெம்பிருக்கவில்லை. வெறுப்பை விழுங்கிவிட்டு சிரிப்பை நெளிய விட்டு வாங்க என்றாள் கோமதி. அம்மாவுக்குத்தான் உடம்பு நல்லா இல்ல, மாலு மாலுன்னு எந்நேரமும் புலம்புறாங்க. அதுவும் முழுகாம இருக்குதான்னு கேள்விப்பட்டப்புறம் பறக்குறாங்க. அவங்களையும் கூட்டிட்டு வர்றது தானே. அவளுக்கு உடம்பு நல்லா இல்ல. பஸ்ல வண்டியில அவ்வளவு தூரம் அலைக்கழிக்க பயமா இருக்கு. அவன் இருந்தா ஆபீஸ் போகவே சம்மதிக்க மாட்டான். அவளும் தான் வீட்டுல எப்படி கொட்டு கொட்டுன்னு உட்கார்ந்துருப்பேன்னு போய் வரா. மாடியை விட்டு நான் இறங்க சொல்றதே இல்ல. அப்படி இருக்க 15 கல் பஸ்ல அலையலாமா? மாலதி பல்லை கடித்து கொண்டாள். ருக்கு தயங்கி விட்டு, பூ முடிப்பு வளையல் காப்புன்னு நீங்க செய்யறதுன்னா அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க என்று இழுத்தாள். எல்லாம் செய்யும் வழக்கம்தான். பிறந்த வீட்டுல பொண்ணு வளை சேலை எல்லாம் வாங்குகிறது உண்டு என்றாள் கோமதி. அவள் குறிப்பை உணர்ந்து ருக்மணி பேசினாள். கல்யாணம் தான் எப்படியோ ஆயிட்டது. அது மனசு இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கணும். கேட்டுட்டு வான்னு அம்மா சொன்னாங்க. என்ன உண்டோ நாங்க பணம் தந்துடுறோம். நீங்க ஒரு நாளை குறிச்சு செய்துக்கிடுங்க. கோமதியின் பேச்சில் சரளம் இப்போதுதான் புரளத் தொடங்கியது. அதுக்கு என்ன, செய்துட்டா போச்சு. பார்க்கணும்னா உங்க அம்மாளையும் கூட்டிட்டு வா. பங்கஜம் இந்த நிலையில் 2 டம்ளர்களில் காஃபி மட்டும் கொண்டு வந்து செல்லப்பனுக்கும் ருக்மணிக்கும் கொடுத்தாள். இப்ப என்னத்துக்குங்க காஃபி என்ற ருக்மணி, வளையல் எப்படி செய்யணுமோ நீங்களும் செய்துக்கிடுவதானால் பணம் கொடுக்கட்டுமா? ஏமா மாலு என்றாள் அவள். மாலதிக்கு முகம் சிவந்தது. இந்த சம்பிரதாயம் எல்லாம் எதுக்குக்கா? வழக்கத்தை ஏன் குறைக்கணும்? அவ சொல்றா போல ஒண்ணுமில்லாம கல்யாணம் தான் நடந்து போச்சு. பிறக்கிற குழந்தை நல்லா இருக்க வேணாமா என்றாள் கோமதி கண்டிக்கும் தோரணையில். பிறகு ருக்மணி கண்ணை காட்ட செல்லப்பன் பையை திறந்து 2 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து ருக்மணியிடம் கொடுத்தான். ருக்மணி கோமதியின் கையில் பயபக்தியுடன் கொடுத்தாள். அவர் உடலை வருத்தி உழைத்து மகளின் கல்யாணத்துக்காக அருமையாக சேர்த்த காசு என்பது மாலதிக்கு தெரியும். பொன்னே போல இதுகாரும் அருமையாக இருந்த அந்த காசை கோமதி அலட்சியமாக 4 மடிப்பு மடித்து இடுப்பில் செருகிக் கொண்டாள். தினமும் 100 ரூபாய் நோட்டாக புழங்குபவள் அவள். ஏதோ சவரம் 80ன்னு விற்கிறது, பார்க்கலாம், காஃபிய குடிய என்றாள் கோமதி. ருக்மணி குழந்தைக்கு பாதி கொடுத்துவிட்டு தானும் பாதி குடித்துவிட்டு டம்ளரை கழுவி வைக்க எழுந்தாள். இருக்கட்டும் அக்கா, நீ கழுவ வேண்டாம் என்றாள் மாலதி எரிச்சலுடனே. பரவாயில்ல மாலு. மாலதி டம்ளரை பிடுங்கி கீழே வைத்தாள். பிறகு செல்லப்பனும் ருக்மணியுமாக பெரிய கும்பிடு போட்டுவிட்டு விடைபெற்று கொண்டார்கள். கோமதி அவசரமாக கீழே அடுப்பை பார்க்க விரைந்தாள். மாலதிக்கு நின்ற இடத்திலேயே தலை சுழன்றது. வயிற்று காப்பியும் பற்பல உணர்ச்சிகளும் அடித்து புரண்டு கொண்டு மேலுக்கு எழும்பி வெளியே வர சுழன்றன. நெஞ்சை பிடித்து கொண்டு படுக்கையில் விழுந்தாள். மாலதி, மாலதி, ஏன் படுத்துட்ட? உடம்பு என்ன பண்ணுதா? தலை சுத்துது அத்த. என்னாலும் தின்னியா? எண்ணெயில முழுகின பஜ்ஜி ஆகல. எலுமிச்சம்பழம் பிரிஞ்சு கொடுக்கவா? ரா வேலையாச்ச. வேணாம் என்றாள் மாலதி தலையை பிடித்து கொண்டு. சரி, எழுந்திருக்காத. சீரக ரசமும் சோறும் கலக்கி கொடுத்து அனுப்புறேன். குடிச்சிட்டு படுத்துக்க. 5 தேதியாச்சே. ஆபீஸ்ல இன்னும் சம்பள பட்டியல் போடலையா? போட்டுட்டாங்க. இன்னைக்குதான் சம்பளம் வந்தது. பெட்டியில இருக்கு. உன்னை கேட்க வேண்டாம்னா என்ன செய்யறது? அவனுக்கு சுள போல 500 அனுப்பிட்டாங்க. பால்கார முன் பணம் கேட்கிறான். இல்லாட்டி மாட்டை கொண்டாந்து கறக்க மாட்டான். புள்ளத்தாச்சி பொண்ணு சோர்ந்து சோர்ந்து விழற.
ஒரு நல்ல காப்பியானும் குடிக்க வேண்டாமா? இன்னைக்கு 2 கப்பு காப்பிக்கு பால் எடுத்துட்டேன். நாளைக்கு சனிக்கிழமை. ஒரு பொழுது. மோருக்கு கூட பால் இல்ல. எங்க வச்சிருக்க சொல்லு? தலையை பிடித்துக்கொண்டு மாலதி எழுந்திருக்க முயன்றாள். நீ எந்திரிக்க வேண்டாம். சொல்லு, நானே எடுத்துக்கிறேனே. பெட்டியில வச்சிருக்கேனே. பரவாயில்ல, திறந்துதானே இருக்கு. ஆமா, சேலைக்கடியில பர்ஸோட இருக்கும். கோமதி பெட்டியை திறந்து சேலைக்கடியிலிருந்து பர்ஸை எடுத்துக்கொண்டாள். எந்திரிக்க வேண்டாம், ரசசோறு கொடுத்து அனுப்புறேன். வாந்தி வந்தாலும் குத்தம் இல்ல, குடிச்சிடு. ஏ செம்பகம், இந்த காபி டம்ளரை எடுத்துக்கிட்டு போய் கழுவி வையி. அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. கோமதி விடுவிடு என்று படியிறங்கி போனாள். ஒரு சம்பளம் கூட முழுசாய் இப்படி இவளுடைய அம்மாளிடம் மாலதி கொடுத்ததில்லை. படிப்புக்கும் வேலைக்கும் தகுந்த வேஷமிடத்தான் அவளுடைய சம்பாத்தியம் சரியாய் இருந்தது. வேஷத்துக்கு தகுந்த பலன் கிடைத்து விட்டது. ஒரு சம்பளம் கூட இந்த வீட்டில் அவளுக்கு தங்கவில்லை. துயரத்துக்கு பதில் மாலதிக்கு சிரிப்பு முட்டிக்கொண்டு வந்தது. வேயும் இல்லை, முள்ளும் இல்லை, பணத்துக்கு ஒன்றுமே இல்லை. சிறுகதை முற்றும். கதை வாசிப்பு உங்கள் ராஜசேகர்.